அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த ருது, மார்கழி 16 டிசம்பர் 31 புதன்கிழமை, வளர்பிறை துவாதசி திதி, கிருத்திகை நட்சத்திரம், சாத்தியம் நாம யோகம், பவம் நாமகரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கான விசேஷம், இன்றைக்கு கிருத்திகை. கிருத்திகை மாதந்தோறும் மிக விசேஷமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரத நாளாக இருக்கும், வழிபாட்டு நாளாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கிருத்திகை இந்த மார்கழி மாதத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வருது. அதுபோல் ஒவ்வொரு விசேஷங்கள்லையும் இந்த கிருத்திகையினுடைய தொடர்பு இருக்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு ஆண்டிற்கு 12 முறை கிருத்திகை வருதுன்னு சொன்னால், பல முறை இதுபோல் அந்த கிருத்திகை ஒரு விசேஷத்திற்கு முன்னாலோ மறுநாளோ அதோடு சேர்ந்தோ வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அந்த கிருத்திகைன்னும் போது அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து வேறு தெய்வ வழிபாட்டுக்கான பலனும் அதோடு சேர்ந்து வேறொரு விரத நாளும் விசேஷ நாளும் வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு அப்படி அமைந்திருக்கிறது. அந்த கிருத்திகை அப்படின்னு சொன்னால் இது வழிபாட்டு நாள், கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறோம் அப்படின்ற ஒன்று இருக்கும். வீட்டில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யக்கூடியதுன்னு இருக்கும். நிறைய பேருக்கு முருகப்பெருமானுக்கு இந்த சித்திராண்ணெல்லாம் கலந்து வழிபாடு செய்கிறது, படையல் போடுறதுன்றதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுபோல் செய்வாங்க. மாவிளக்கு மாவுன்னு சொல்லக்கூடியது ஒன்று இந்த கிருத்திகை அப்போ குறிப்பிட்ட சில மாதங்களில் செய்வாங்க. அதுபோல் இந்த கிருத்திகை நாள் அப்படின்னு சொல்லும்போது இது நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமாக இருக்கும் நம்ம அந்த ராசி கட்டத்தில் பார்க்கும்போது. ஆனால் அந்த நட்சத்திர மண்டலங்கள், அந்த நட்சத்திரத்திற்கான ஆவாகனம், பூஜைகள் அதெல்லாம் செய்யும்போது முதல்ல கிருத்திகைன்றது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நட்சத்திரம். அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, விநாயக பெருமான் தான் முழுமுதற் கடவுளாக இருப்பார். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு நட்சத்திரத்துக்கானவர் முருகப்பெருமானாக இருக்கார். அதனால் சில இடங்களில் விநாயகரோடு சேர்ந்து முருகர் இருப்பார். அதனால் அந்த முதல் காரியம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். பெரும்பாலும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வோம். ஒரு சில பேருக்கு அது முருகனாக வந்துடுவார். எனக்கு முருகன் தான் எனக்கு அப்பா, முருகன் தான் எனக்கு நண்பன், முருகன் தான் எனக்கு குழந்தை, அப்படி நான் பாவிக்கிறேன், எதுனாலும் முருகன் தான், முருகான்னு சொல்லி செய்வாங்க. அவங்கெல்லாம் இது போல் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முருகரை வேண்டிட்டு தான் செய்வாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா போய் முருகரை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்படி இந்த முருகப்பெருமான்றது நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்க, நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்க. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைய நாளில் இந்த கிருத்திகையோடு என்ன விஷயங்கள் சேருகிறது அப்படின்னு பார்த்தா, கிழமையில் புதன்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சேருது. புதன்னு சொன்னாலே அவர் புத்தி, இந்த வித்தை, கல்விக்கான ஒருத்தராக இருப்பார். இன்றைய நாளில் திதி அப்படின்னு பார்க்கும்போது துவாதசி திதி அப்படின்றது இருக்கும், வளர்பிறை துவாதசி. இந்த துவாதசி திதின்றது மிக விசேஷமாக மகாலட்சுமி வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கும். திதிகளில் திரையோதசி அப்படின்னு சொன்னால் சிவபெருமானை வழிபடும், சஷ்டின்னா முருகர் வழிபடும், பஞ்சமின்னா வராகி வழிபடும், சதுர்த்தினா பிள்ளையார்னு ஒரு திதியும் ஒவ்வொரு தெய்வத்திற்கானதாக இருக்கும். அஷ்டமியில் கிருஷ்ணர் வந்தாருன்னு சொல்லி, நவமியில் ராமர் வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு தெய்வம். அதுபோல் இந்த துவாதசி அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமிக்கு உண்டானது. அப்போ லக்ஷ்மினாலே செல்வம். அப்போ கல்வியும் செல்வமும் கிடைக்க இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்கள் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றது. அந்த காலபுருஷனுடைய 9ஆம் இடம்னு அதை நம்ம சொல்லுவோம், குருஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குரு பலம் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபடலாம். முருகப்பெருமானை குருவாக நம்ம பார்க்குறோம். குரு அப்படின்னு சொல்லும்போது இதில் நவகிரகங்களில் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவகுருவாக இருப்பார், சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுர குருவாக இருப்பார், சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மௌன குருவாக இருப்பார். அப்புறம் மகான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இவங்கள்லாம் குருவாக ஏற்றுக்கொள்வோம். தெய்வங்களில் குருவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருன்னு சொல்லி வழிபாடு செய்வோம். இந்த உலகத்துக்கே குருவாக இருந்து அவர் கீதையை உபதேசம் பண்ணுறாரு. அதுபோல் முருகப்பெருமான் குருவாக இருக்கார். தகப்பனுக்கே, அப்பாவுக்கே பாடம் சொன்னவர் அப்படின்னு சொல்லி தகப்பன் சுவாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் குருவாக இருக்கார். அப்போது இன்றைய நாள் கல்வி அதில் சிறந்து விளங்குறதுக்கும், கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக வருவதற்கு பிரார்த்தனை செய்கிறதுக்கும், செல்வம் நிறைய வருகிறது, ஆனால் வந்த சோடு தெரியாமல் போயிடுறது
எப்போதும் கடனாளியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, பணத்தை வந்து சேர்க்கவே முடியல அப்படின்னு சொன்னாலும், எனக்கு வந்து ஒரு வித்தையை, கலையை, ஒரு தொழிலை, கல்வியை கற்பிப்பதற்காக ஒரு குரு வேணும்னு சொன்னாலும், இன்றைய நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் இதெல்லாம் அவர் அனுகிரகம் பண்ணுவார். இன்றைய நவக்கிரக நிலையை அடுத்து சிந்திப்போம். மேஷராசியில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. மேஷராசியில் சஞ்சரிக்கிற சந்திரன் இன்று காலை 8:30 மணி அளவில் ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வீடு, வாகனம் போன்ற வசதிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய ஒரு யோகபாகிய பலனை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்ப சூழல் காரணமாக படிக்க முடியாதவர்களுக்கு அந்த கல்வி பயிலக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய, கல்வி செல்வத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அஸ்வினியில் பிறந்தவங்க இன்றைக்கு நல்ல பிரார்த்தனை, முழுமையான நம்பிக்கை, கடின உழைப்பு, இதனால் முன்னுக்கு வருவீங்க. பரணியில் பிறந்தவங்களுக்கு சுலபமான வெற்றி, முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைக்கு உங்கள் நட்சத்திரம்ன்றதுனால முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய நிலையிலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு வரணுன்ற எண்ணத்தை பெறுவீங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடியதை விட 10 டைம்ஸ் பெட்டராக ஒரு நிலைக்கு வரணுன்றது உங்களுடைய இலக்காகவும் உங்களுடைய முயற்சியாகவும் இருக்கும். அப்படி திடீரென்று ஒரு மாற்றத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும். மன ரீதியாக அது வரும். நமக்கு வந்து இந்த வேலை, இந்த ஊதியம்லாம் போராது, இன்னும் படித்து நம்ம ப்ரமோஷன் வாங்கணும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். அடுத்த வருஷம் என்ன துறையை எடுக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்னு பிள்ளைகள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய துறையை தேர்ந்தெடுக்கணுன்ற எண்ணம் வரும். கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது. முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வழிபடுங்க. வீட்லேயோ கோவில்லையோ மனதார வழிபடுறதோ. விரதம்னு சொல்லக்கூடியது வந்து யாரால் முடியுமோ அவங்க அனுஷ்டிக்கணும். எல்லா விரதத்தையும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பட்சம் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை விரதம் இருந்தால் போதும். முடியலன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இருந்தால் கூட போதுமானது. நீங்கள் எல்லா விரதனாலையும் விரதம்னு சொன்னால் அந்த ஆகார நியமம் நோன்பாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. நிறைவாக திருப்தியாக உங்களால் இருக்க முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் அரசாங்க உத்தியோகம், அதற்கான கல்வி, தேர்வு, இதற்கு நல்ல ப்ரிப்பேர் ஆக முடியும். மிதுன ராசி அன்பர்களே, ராசியில் குரு இருக்கார். அவர் வந்து பணத்தை தரக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ம குரு அப்போ என்ன பண்ணுவார்னா, பணம் கொடுத்து உங்களை செலவு பண்ண வைப்பார். இன்றைக்கு விரயத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் இப்போ உங்களுக்கு ஏதோ செலவு வருதுன்னு சொன்னால் சந்தோஷமாக திருப்தியாக அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அதிகமான செலவு பண்ணுவீங்க, ஆனால் திருப்தி கிடைக்கும். திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு யாரோ புது நபர் உங்களிடத்தில் பொய் சொல்வதற்கோ, ஏமாற்றுவதற்கோ, உங்களுடைய வழியை மாற்றுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். உங்கள் குழந்தைங்க கேட்டதை வாங்கி தர முடியும். அவங்களுடைய கல்யாண விஷயத்தில் குழப்பம் இருந்தால் சரி செய்ய முடியும். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவத்தில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த 6ஆம் இட தொடர்பு நல்ல தசாபக்தி நடக்கும்போது எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. எதிரின்னா நீங்கள் டைரெக்டாக கூட எடுத்துக்க வேண்டாம். ஒரு விரோதி இருக்கார், சண்டை ஏதோ அவர் செய்கிறாரு, இல்லை லீகல் இஷ்யூ வருது, அப்படி கூட கிடையாது. நீங்கள் ஒரு போட்டியில் உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொமோஷன் வேணும், ஆனால் உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருக்கார், யார் கொடுக்கறதுன்னு மேலே இருக்கவங்களுக்கே தெரியலன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுபோல் ஒரு போட்டியில் விளையாட்டில் பங்கெடுக்கக்கூடியவர்களுக்கு வந்து உங்களுக்கு ஈக்குவலான டேலண்ட் இருக்கக்கூடியவங்களோட நீங்கள் பங்கெடுத்து கொண்டாலும் டேலண்ட்டை வந்து கூட்டி குறைக்கவே முடியாது. கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ உங்களோட டைம் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான சாதக பலன்கள், வெற்றி கிடைக்கப் போகிறது. பூச நட்சத்திர அன்பர்கள் வெற்றியை நோக்கி பயணப்பட போகிறீங்க. வெற்றியை ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ வெற்றி பெறுவதற்காக படிக்கிறது, உழைக்கிறது, அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு இடமாற்றம் தானாக வந்தால் ஏற்றுக்கொள்வது சரியாக இருக்கும்.
சிம்மராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுடைய வேலை சம்பந்தமாக ஒரு தெளிவு பிறக்கும். வேலை மாற்றலாமா வேண்டாமா, வெளியூரில் வேலை கிடைக்கிது போகலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, இப்போயே வேலைக்கு போகலாமா, இது டூ ஏர்லி ரொம்ப சீக்கிரமாக, அல்லது நம்ம படிக்கலாம் இன்னும் கொஞ்சம் காலம், இப்படிலாம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்ததுன்னா இருக்கும். அந்தந்த தருணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முடிவு எடுக்கக்கூடியது இந்த காலத்தில் சிரமமாக தான் இருக்கும். இன்றைக்கு தெளிவு பிறக்கும், தீர்மானம் செய்ய முடியும். மக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் வழிபாடு, ஏதோ ஒரு தர்மம் பண்ணுறது, நல்ல எண்ணங்களை முழுமையாக மனசில் கொள்வது, இது சிறந்த பலனை தரும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி ஏதோ சாதித்த திருப்தி இருக்கும், நல்ல செய்தி வந்து சேரும், பிடித்தமாக இன்றைய நாளின் பொழுதுகளை கழிக்க முடியும். உத்திர நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் கொஞ்சம் முக்கியமான வேலைகள் செய்யும்போது கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கவனக்குறைவை தவிர்க்கணும், அலட்சியத்தை தவிர்க்கணும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிகிறது. நாள் தொடங்கும்போது சந்திராஷ்டமம் இருக்குது. ஒரு 8:30 மணி அளவில் சந்திராஷ்டமம் பூர்த்தி ஆகிடுது. 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறார். லாபாதிபதி அந்த வீட்டிற்கு லாபஸ்தானத்திற்கு போயிடுறாரு, உச்சமடைகிறாரு. அதனால் உங்களுக்கு பணமுடை பணத்தடை இருந்ததுன்னா சரியாகும், காரிய தடை இருந்ததுன்னா இன்றைய நாள் வந்து சரியாகும். நல்ல உபதேசங்கள் கிடைக்கும், நீங்கள் மிகச்சரியாக வழிநடத்தப்படுவீங்க. உங்களுக்கு இப்படி போனால் ஜெயிச்சிடலாம், இப்படி போனால் சரியாக வந்துடும், இப்படி படித்தா புரிஞ்சிக்கலாம், இதுதான் ஆன்சரு அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையாவது யாராவது சொல்லிக்கொண்டே இருக்கிறத இன்றைய நாள் கவனிக்கலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு முடிந்த அளவிற்கு ஏற்கனவே தெரிந்த செய்த செயல்களை செய்யலாம், புது செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஸ்த நட்சத்திரக்காரங்க திருப்தியான பலனை அடைய போகிறீங்க. குறிப்பாக அப்பா பற்றி நிறைய யோசிப்பீங்க. அப்பாவுக்கு இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், அவர் சந்தோஷம் அடையணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தானாகவே உங்களுக்குள்ளே வரும். சித்திரையில் பிறந்தவங்க இழப்புகள்லேருந்து வெளில வந்துடுவீங்க. நல்ல வேலையை விட்டுட்டோமே, அவ்வளோ பெரிய படிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோமே, அப்படிப்பட்ட ஒரு வீட்டை விற்றுட்டோமே அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு மனசில் போட்டு பாரமாக அழுத்தி கொண்டு இருந்தால் இன்றைக்கு அதிலேருந்து விடுபட முடியும். துளாராசி என்பர்களே, காலையில் 8:30 மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வரார். வரும்போது உச்சமடைகிறார். இன்றைக்கு கிருத்திகை விரதமாக இருக்கிறது. அதனால் இந்த சந்திராஷ்டம தடை இருக்கக்கூடாதுன்னா முழுக்க முழுக்க இன்றைக்கு முருகப்பெருமானை வேண்டும். முடியும் போது கோயிலுக்கு போயிட்டு வருவோம், மனசில் முருகா 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 முருகான்னு அப்படியே அந்த முருகருடைய தியானம், அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருந்ததுன்னா அந்த சந்திராஷ்டமத்தினால் அந்த தெளிவு இல்லாமல் போகும் இல்லையா, அதை வந்து தவிர்த்திட முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்த போதும் கூட 3ஆம் பாவம் வலுத்து இருக்கிறதுனால உங்கள் வேலை எவ்விதத்திலும் தடைப்படாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடுமையாக உழைப்பீங்க, பாடுபடுவீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க உங்கள் உழைப்பிற்கான பணம் கிடைக்க பெறுவீங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் நடக்க போகிறது. கைவிட்டு போன விஷயங்களை மீட்க முடியும். சில பேருக்கு ஒன்று கைவிட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், திரும்ப அது கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கான அம்சங்கள் ஜாதகத்தில் இருக்கும். சில பேருக்கு கைவிட்டு போனது எக்ஸாக்டாக என்ன போச்சோ அதே திரும்ப கிடச்சிரும். சில பேருக்கு கைவிட்டு போனது கிடைக்காம அதை விட பெட்டராக வேறு ஒன்று கிடைக்கும். அது சொத்தாக இருக்கலாம், அல்லது வேலை சம்பந்தமாக இருக்கலாம், பிஸ்னஸ் சம்பந்தமான கான்ட்ராக்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான பயணங்களை நீங்கள் செய்கிறதுக்காக வந்த தடையாக இருக்கலாம். அது நிறைய இடத்துல அது அப்ளிகேபிள் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா, ஜாதக ரீதியாக அந்த என்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதற்கான கிரகம், அதற்கான ஸ்தானம். இதில் அசுப கிரகங்கள் இருந்து ஆதிக்கம் பண்ணுதுன்னா போனது அவ்வளோதான், திரும்ப வராது. சுப கிரகத்தினுடைய தொடர்பு வந்துருச்சுன்னா அப்படி போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, இதனால தான் போச்சு, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி திரும்ப அதை நீங்கள் பெற்றுவிட முடியும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசேஷமான நல்ல பலன்கள் வந்து சேரப்போகிறது. அனுஷ நட்சத்திர அன்பர்கள் நிதானம், பொறுமை, கவனம் கொண்டிருக்க வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரங்க வளர்ச்சி பாதையை நோக்கி இன்றைய நாளில் போக போகிறீங்க. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் திருப்தியாகவும் நிறைவாகவும் நீங்கள் காணப்பட போகிறீங்க. உங்களை பார்க்கும்போது மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க, எப்படி உன்னால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்பாங்க. யார் ஒருவர் யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறாரோ அவர் திருப்தியாக சந்தோஷமாக இருப்பார்.
அவரால் தான் மற்றவங்களை திருப்திப்படுத்த முடியும். அது இன்றைக்கு சாத்தியம். ஏன்னா அந்த 9, 10ஆம் அதிபதிகள் ராசியில் இருக்கும்போது 5ஆம் அதிபதியும் ராசியில் இருக்கார், 1ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டார். 1, 5, 9, 10 இதெல்லாம் ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து மனிதர்களே கிடையாது, அவங்க வந்து மகான்கள்னு சொல்லலாம். அவங்க எல்லாம் பக்குவப்பட்டுடுவாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சாலும் கூட எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் கூட சுலபமாக எடுத்துக்கொள்வாங்க. யாராவது வேண்டுமென்றே காயப்படுத்தினாலும் கூட சரி நம்ம நேரம் அவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்வாங்க. அப்படி நிறைய பக்குவங்களும் அனுபவமும் அந்த மெச்சூரிட்டியும் இந்த ஞானமும் இதெல்லாம் வந்து அந்த 1, 5, 9 இதோட 10 சம்மந்தப்பட்டுச்சுன்னா கிடச்சிரும். அது வேலையில் தொழிலில் கூட வந்துடும். சில பேர்லாம் பிஸ்னஸில் சம்பாரித்ததை ஒரு 50 வருஷ காலம் சம்பாரித்ததை அப்படியே மக்களுக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த 9, 10ஓடு 1, 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டுடும். அப்போ எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும், அதற்கான லக் இருக்கும், டேலண்ட் இருக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் அதை தர்மத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த கிரகங்களுடைய தொடர்புலாம் இருக்குது. திருப்தியாக நிறைவாக நீங்கள் இருப்பீங்க. மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எடுத்ததை செய்து முடிக்கணுன்ற உறுதி உங்களிடத்தில் இருக்கும். ஆனால் அதற்காக அவசரப்படக்கூடாது. பொறுமையாக இருந்தால் எல்லாமே சாதிக்கலாம். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஏதாவது கிஃப்ட் கிடைக்கும், ஆபரணங்கள் வாங்கலாம், பிடித்த பொருள் வாங்க முடியும். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெற்றோர் பெரியவர்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களை நம்பி இருக்கக்கூடியவங்க, எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்க, இவங்களை திருப்திப்படுத்துவீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சாலும் கூட கல்யாணமானவங்கள இருந்தால் மனைவி வேறு ஒரு கோயில் சொன்னால் நீங்கள் இதை சொல்லவே மாட்டீங்க, சரின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போயிடுவீங்க. அதுபோல் இன்றைய நாள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் மற்றவங்களை திருப்திப்படுத்த தான் பார்ப்பீங்க. அதனால் நிறைய நல்ல பலன்கள் வந்து சேரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கணும், இல்லைன்னா கரெக்டாக சொல்லணும் விதிகளை கடைபிடிக்கணும். வீட்டில் பெரியவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வீட்டிலேருந்து வாசப்படியிலேருந்து காலை எடுத்து வெளியில் வச்சுட்டோன்னு சொன்னாலே நம்ம வந்து விதிகளுக்கு கட்டுப்பட்டு அதுக்குள்ளே வந்துடுறோம் அப்படின்றது அர்த்தம். இந்த நாளில் அதில் கவனமாக இருக்கணும். திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்தியாக சந்தோஷமாக நிறைவாக இன்றைய நாளில் காணப்படுவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் பிரகாசமாக இருக்குது. கும்பராசி அன்பர்களே, இடமாற்றம் செய்யணுன்ற எண்ணம் இப்போ உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதற்கான முயற்சியை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். ராசியில் ராகுடைய தொடர்பு வந்துட்டால் வெளிதேசம் வெளியூர் வேறு பாஷை பேசக்கூடியவர்கள், அது வரைக்கும் சம்மந்தப்படாதவர்கள் அறிமுகமாவாங்க. அவங்க உங்களோட வந்து சேருவாங்க, அவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு வரும். அல்லது அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்றது விதி. அப்படி இருந்து 4ஆம் இடம் சம்மந்தப்படணும், 12ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு பெறணும். இதெல்லாம் ஏறக்குறைய உங்களுக்கு இப்போ தொடர்பில் இருக்குது. அதனால் நீங்கள் புது நபர்கள் புது விஷயங்கள் இதையெல்லாம் இன்றைய நாளில் சந்திக்க போகிறீங்க. இந்த காலத்தில் இதனுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க. சதய நட்சத்திரக்காரங்க நிறுத்தி நிதானமாக தெளிவாக இருக்கணும். இதுபோல் வெளியூர் வெளிநாடு தொடர்பு ஏதாவது வந்தால் கூட எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் இருக்கிறது. இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கூட துணையாக இருக்கும். மீனராசி என்பர்கள் சகோதரர்கள் மீது அதிகமான அக்கறை பாசம் இதெல்லாம் உண்டாகும். சகோதரரை போல் நீங்கள் நினைக்கக்கூடிய நண்பர்களோடு நெருக்கம் அதிகமாகும். கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க முடியும். நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணலாம். மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களுக்கு இப்போது தனிமைன்றது வந்து பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம எல்லாரோடையும் சண்டை போட்டு தனியாக போகணும், உறவினர்கள் குடும்ப நபர்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து விட்டு எங்கேயாவது புது இடத்துக்கு போகணுன்ற எண்ணம்லாம் இப்போ உங்களுக்கு இருக்காது. யாராவது நம்ம கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்களா, நம்ம கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்ற எண்ணம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். அந்த தனிமை இப்போ விலகும். புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு விசேஷமான அனுகூலமான நல்ல பலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது. நல்லவர்கள் உங்களுக்கு துணையாக வருவாங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அல்லது தாமதமாக இருக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் குறைகள் என்ன உங்களிடத்தில் இருக்கிறதுன்றதை தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய எண்ணம் வர பெறுவீர்கள். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம்.
நாளைய விசேஷத்திலே நாளைக்கு பிரதோஷம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.